வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். வாங்க இன்னைக்கு வட்டிலாப்பம் செய்யலாம். பாருங்க, இது பாதாம் பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை தூள் நீக்கி சுத்தம் செய்யணும். தேங்காய், வட்டிலப்பத்துக்கு 6 முட்டை மிக்சி ஜாரில் உடச்சி ஊற்றிருக்கேன். இதை அடித்து வடிகட்டிக்கலாம். அதில் கவுச்சி இருக்கும், அந்த ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அது வடிகட்டினா வந்துடும். மொதல் அடித்து எடுத்துக்கலாம். இப்போது இதை வடிகட்டிக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன், அதனால் அதே பாத்திரத்துலேயே நான் வடிகட்டிடுறேன். முட்டையை வடிகட்டி எடுத்தாச்சு. தேங்காய், பாதாம், முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு சீனி 1/2 கிலோ போல் தேவைப்படும். இதில் 2 டம்ளர், இது 1/4 கிலோ டம்ளரு, இதில் 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பிஞ்சு அதில் உப்பு, 2 டம்ளர் சீனி சேர்த்துக்கிட்டேன். 1/2 கிலோ சீனி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் போல் நெய் சேர்த்துக்கிறேன். வாசனை நெய் சேர்த்துக்கலாம், வாசனை நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கினேன். சீனிலாம் கரையிற மாதிரி, உப்புலாம் கரையிற மாதிரி நல்லா கலக்கிக்கினேன். இதை நல்லா கலந்தாச்சு. நெய்லாம் விட்டு அதுக்கு திட்டிப்பு போடுறதாக்கா கொஞ்சம் கப்பாவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அது ரெடியானவுடனே இனிப்பு கரெக்டாக இருக்கும். அரை இனிப்பு சாப்பிட்றாங்களா இருந்தால் பரவாயில்ல, திட்டமாக போட்டுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சட்டியில் தண்ணி ஊற்றி ஒரு ரிங்கு போட்டு வச்சுருக்கிறேன், அதில் வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். மூடி சின்னதாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் உள்ளடங்களாக இருந்தால் வேர்வை தண்ணி வடியும். மூடி எப்போவுமே கொஞ்சம் பெரிய மூடியாக இருக்கணும். போட்டாச்சு. அது மேலே ஒரு மூடி போட்டுலாம். இது நல்லா வேவிட்டோம். சட்டியில் ரெடி பண்ணால் எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் டைம். அதுக்கு பிறகு பார்க்கலாம். வட்டிலாப்பம் செஞ்சாச்சு. பாருங்கள், கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆச்சு வேகிறதுக்கு. இப்போ சேவ் பண்ணிடலாம். இடியாப்பம் சுட்டுருக்கேன். தாளிச்சா இடியாப்பத்துக்கு தாளிச்சா நல்லாயிருக்கும். அதோட வட்டிலாப்பம் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க, நல்லா அல்வா மாதிரி சுடுதான் வந்துருக்கு. சரிதா? நல்லா கேக்கு மாதிரி சூப்பராக வந்துருக்கு. வெள்ளப்பம், இடியாப்பம், தாளிச்சா அதை சாப்பிடலாம்.